ஒருவாறு மனதை சமாளித்து பெரியவர்கள் பேசுவதை கவனித்தாள். உங்களுக்கு எப்படி பழக்கம்னு சொல்லலியே என்று மகேஷ் கேள்வியாய் வினவ, சரண்ராஜ் கோர ஆரம்பித்தார். சரண்ராஜ் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவர் பெற்றோர் முடிவு செய்து அது நடந்தும் முடிந்தது. கோவையில் இருந்த திவ்யாவை தான் அவர் மனம் முடித்து கொண்டார். அவர் கல்லூரி படிப்பு முடிய கோவையில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தொடங்கலாம் என்று தோன்றிய எண்ணத்தினால் மனைவியின் ஊரிலேயே ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார். என்னதான் சொத்து பின்புலம் என்று இருந்தாலும் படிப்பும் சுயமரியாதையும் அவர் சொத்துக்கள் எனலாம். அப்படி தொழில் தொடங்க முடிவு செய்த சமயம் தன் மாமனார் மூலமாம் பழக்கமான மூர்த்தியையும் தன் பார்ட்னராக சேர்த்து கொண்டார். தொழில் நல்லபடியாக சென்று கொண்டிருக்க அவர்கள் நட்பும் வளர்ந்து வலுவடைந்தது. தன்னை விட வயதில் மூத்தவரும் தொழிலில் அனுபவமும் கொண்ட மூர்த்தியை ராஜிக்கு பிடித்ததில் ஆச்சரியம் இல்லைதான். அந்த நேரத்தில் திவ்யாவும் லலிதாவும் இரண்டாம் முறையாக கருவுற பிரசவ பயத்தில் இருந்த திவ்யாவிடம் லலிதா காட்டிய அக்கறையால் அவர்களும் தோழிகள் ஆயினர். மது முதலில் பிறந்துவிட ஸ்வேதா 1 மாதம் கழித்து பிறந்தாள். 2 குழந்தைகளும் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் வயது ஆக அப்பொழுதுதான் சரண்ராஜிற்கு அவர் கற்றுக்கொண்ட கணினி சம்பந்தப்பட்ட தொழில் பயிற்சியின் மூலம் சென்னையில் வேலை கிடைத்தது. அந்த சந்தோஷத்திலும் மூர்த்தி மீது கொண்ட அன்பாலும் நடத்தி வந்த தொழிலை அப்படியே அவரிடம் ஒப்படைத்து இனி அது அவருக்கு மட்டுமே சொந்தம் என பத்திரம் தயார் செய்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு தான் கிளம்பினார். தொலைவில் முகம் தெரியா ஊரில் இருந்தாலும் அவர்கள் நட்பு மட்டும் மாறவே இல்லை. சரண்ராஜ் சென்னை சென்ற பின்பு ஒரு முறை சந்திக்க வந்தார். அதன் பின் அவர் அமெரிக்கா சென்று விடவே அவர்களுக்கு இடையில் தொடர்பு இல்லாமல் போனது. அவர் இதை சொல்லி முடிக்க மதுவும் ஸ்வேதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். இப்பொழுது தாங்கள் சேர்ந்து விளையாடுவது ஒரு நிழல் படம் போல ஞாபகம் வந்தது. அதற்குள் ஸ்ரீகாந்தும் திவாகரும் தங்கள் ஐடி நிறுவனத்தில் முக்கிய விஷயங்களை அலசி கொண்டிருக்க ஆராதனா தன்யா ஒரு கூட்டணி அமைத்தனர். 3 குடும்பத்தினரும் எந்தவித பந்தாவும் பகட்டும் இல்லாமல் நட்புடன் இருந்ததால் விரைவிலேயே ஒருவருடன் ஒருவர் ஒன்றி போயினர். மதுவும் மேகாவும் அவர்களின் ஆர்ஜே பணி பற்றிய சுவாரஸ்யமான அனுபவங்கள், அவர்கள் சந்தித்த பிரபலங்கள் என சொல்லி கொண்டிருக்க ஸ்வேதா விழி அசைக்க மறைந்து ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். பெரியவர்கள் ஒரு புறம் அவர்கள் பழக்க கதையை பேசி கொண்டிருக்க, ஐயோ பாவமாக அமர்ந்திருந்தது நம்ம 3 ஹீரோக்கள் தான். ஆதி தன் மடியில் தூங்கி கொண்டிருந்த ஆராதனா ஸ்ரீகாந்தின் மகள் ஆதியின் குட்டி ஏஞ்சல் மீது கவனம் செலுத்துவது போல் அவளை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் கடைக்கண் பார்வை மொத்தமும் மது மேல்தான் இருந்தது. சற்று முன்புதான் உயிர் தோழியர் ஆயிருந்த மூவரும் சிறிது நேரம் நடந்துவிட்டு வருவதாக கூற ரகுவும் வருகிறேன் என எழுந்தான். அதற்குள் பிரிஜிஷன் விழித்து அழ துவங்க அந்த சத்தத்தில் ஆராதிகா எழுந்து விட்டாள். எழுந்து மலங்க விழித்தவள் அங்கு இருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு மெல்ல ஆதியின் மடியில் இருந்து இறங்கினாள். தன்யாவின் மடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பிரிஜிஷனிடம் வந்தவள் அவன் கைகளை பற்ற அழுகையை நிறுத்திவிட்டு நீர் தேங்கிய கண்களுடன் அவளை பார்த்தான். நம்ம சூனியர் ஹீரோ. எல்லோரும் அவர்களை பார்க்க, ஏன் அழுவுற? அழுவக்கூடாது. அழுதா மம்மி குட் கேர்ள் இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க. நீ குட் பாய் தானே? ஆமாம், நான் ரொம்ப குட் பாய் தெரியுமா? அதனால தான் நான் கூல் எல்லாம் போக போறேன் என அவர்கள் மும்முரமாய் டிஸ்கஷனில் இறங்க அதை பார்த்து சிரித்தவாறே மூவரும் நடந்தனர். அவர்களுக்கு சற்று தள்ளி ஆதியும் ரகுவும் நடக்க அதை பார்த்தவாறு அமர்ந்திருந்த பிரகாஷ் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பி விட்டான். காரை எடுப்பதற்காக பார்க்கிங் ஏரியா சென்றவன் சின்ன முனங்கல் சத்தம் கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் இல்லாமல் போக தன் காருக்குள் ஏற எத்தனிக்க மீண்டும் சத்தம், அதுவும் ஒரு பெண்ணின் குரல் கேட்டு பக்கத்துக்கு காரில் அருகில் சென்றவன் அங்கு முழு போதையில் தன்னை மறந்து உளறி கொண்டிருந்தவளை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நீயா? உங்களுக்கு எப்படி மது இப்படி எல்லாமே வித்தியாசமா பண்ண பிடிக்குது? மது மெல்லிய புன்னகை தர, மேகா நல்லா கேட்டப்போ
இவ எப்பவுமே இப்படிதான். ஸ்கூல் படிக்கும்போதே இது ஒரு அருந்த வாளு. ஆனா எல்லாமே பக்காவா இருக்கும். படிப்பு, கவிதை, கதை, பாட்டு, டென்னிஸ்ன்னு மேடம் தான் எப்பவும் ஃபர்ஸ்ட். சும்மா சொல்றா ஸ்வேதா. இவளும் தான் நல்லா படிப்பா. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் இவ தான் ஃபர்ஸ்ட் ஆர்ஜே ஆனா. அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். நீங்க 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங் தான். அண்ட் எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு. ஐயையோ! வேண்டாம்ப்பா. ஏற்கனவே நிறைய பேர் எனக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என மது மேகாவையும் ரகுவையும் பார்க்க, என்ன என்று ஸ்வேதா ஆச்சரியமும் ஆர்வமுமாய் வினாவினாள். சொல்லிவிடவா மேகா? ஏய் பிசாசு அடங்குடி. அது வந்து என தொடங்கி கதையை மது சொல்ல மேகா வெக்கத்துடன் திரும்பிக் கொண்டாள். பாருடா, நம்ம மேகா வெக்கமெல்லாம் படுவாளா? ஏன் மது? இவ அவ்வளவு நல்ல பொண்ணா என ஆச்சரியமாக ஸ்வேதா கேட்க, சேச்சே என மது சொன்ன தோணியில் இருவரையும் முறைத்து பார்த்துவிட்டு பின் அவளும் அவர்கள் சிரிப்பில் இணைந்து கொண்டாள். உன் புரோகிராம் எப்பவாவது கேட்ப மது. ஓ, தேங்க்ஸ்டா. அப்போ என்னோடது கேட்க மாட்டியாடி? ஐயோ, உன்னோடதுதான். ஆனா மது பண்ற லவ் ஷோவோட ஹைலைட் யூடியூப்ல அன்னைக்கு கேட்டேன். இட் வாஸ் ஆசம் மது. ம். அவள் மௌனமானதும் எதற்காக என்று உணர்ந்த மேகா அதை மாற்ற நினைத்து, நான் லவ்ல ரொம்ப அனுபவமோ? லவ் ஷோ மட்டும்தான் கேட்பீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல எனும்போதே அவள் கண்கள் வெட்கத்தில் மின்னி ஜொலித்தன. அப்போ கண்டிப்பா ஏதோ இருக்கு. சொல்லு சொல்லு என்று ஆர்ப்பரித்தாள் மேகா. அவன் மோந்திரம் அணியும் போது அந்த தொடுதலில் உரிமையில் பெருமிதத்தில் மயங்கி கனிந்து இருந்த அவள் பார்வையும் முகமும் மது மனதில் வந்து கண்ணாமூச்சி ஆட, அதை கவனியாமல், அது வந்து எவ்வளோ பேர் என்கிட்ட லவ் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல, அப்புறம் காலேஜ்ல, பக்கத்து வீட்ல, டிராயிங் கிளாஸ்ல, அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் அழகு. ஏய் நிறுத்து நிறுத்து. கொஞ்சமா? ரொம்ப அழகா இருக்க என்று மேகா சொல்ல சிறு வெக்கத்துடன் தொடர்ந்தாள். அப்புறம் நல்ல பணம். ஒரே பொண்ணுன்னு நிறைய பேர் சம்மந்தம் பேசக்கூட வந்தாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. அப்பதான் இந்தியா ட்ரிப் வந்தோம். இங்க வந்து ஆதி மாமாவை பார்த்தப்போ தான் எனக்கு திரும்பி ரகுவுடன் பேசியபடி வந்த ஆதியை பார்க்க அவனும் சரியாக இவர்கள் புறம் திரும்பினான். அவனுடன் சிறு வயது விளையாடிய போது தெரியாத ஒன்று, அவனை விட்டு அமெரிக்கா சென்றபோது உணராத ஒன்று, அவனை பிடித்திருப்பதாக பெற்றோரிடம் சொல்லும்போது அறியாத ஒன்று, சில நாட்களுக்கு முன் அவனுடன் கழிந்த நேரங்களில் தோன்றாத ஒன்று, இப்படி அனைத்திற்கும் சேர்த்து இப்பொழுது எல்லாமே புரிந்தது. தெரிந்தும் உணர்வு பூர்வமாக அவளை அலங்கலிக்க ஒரு புன்னகையுடன் அமைதியானாள். அவளின் முகமாற்றங்களையும் கண்ண சிவப்பையும் கண்டு மேகா அவளை கிண்டல் செய்ய மதுதான் வாய் மூடி மனதில் அழ வேண்டியிருந்தது. இருவரும் அவளை திரும்பி பார்க்க அவள் சிறு புன்னகையுடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். மது, நீ கவிதை சூப்பரா எழுதுற. உன் கவிதைக்கு ஒரு ஓவியமே தீட்டி வச்சிருக்கேன். உன் கவிதை எல்லாம் சோ லவ்லி. அதுல ஒரு தனித்தன்மையான அழகு இருக்கு. ம். விளையாட்டா ஆரம்பிச்சேன். இப்போ அப்படியே தொடர்ந்தது. இதுல பெருசா ஒண்ணுமே இல்ல ஸ்வேதா. அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அன்று கடற்கரையில் தான் கவிதை சொன்னபோது அவன் கேட்ட அதே வார்த்தைகள். உங்களுக்குள்ள பொருத்தம் நல்லாதான் இருக்கு என்று நினைத்து கொண்டு அவ்வளவுதான் என்றாள். ம். நீங்க 2 பேருமே ஆர்ஜே மட்டும்தான் பண்றீங்களா? வேற ஒர்க் எதுவும் போகலையா? பகல் நேரத்துல போர் அடிக்குமே. இல்ல, நாங்க மார்னிங் 10 ஸ்கூல் போயிடுவோம். ஸோ டைம் கரெக்டா இருக்கும். மேகா. ஓ, டென்ஸ் வேற கத்துக்கிறீங்களா? சூப்பர். ஹே, நீ நினைக்கிற மாதிரி கத்துக்க போகல, கத்து கொடுக்குறோம். கோவில்ல ஒரு 10 ஸ்கூல்ல வேலை பார்த்தோம். இப்போ இங்க இவளோட பாசக்கார அண்ணன் ஒரு 10 ஸ்கூலையே வச்சு கொடுத்துட்டார். ஓ மது, யூ ஆர் சோ லக்கி. எனக்கு இப்படி அண்ணா இல்லையே, இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு எப்படி ஏங்கி இருக்கேன் தெரியுமா? சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய கரடி பொம்மை முதல்
கல் மண்ணால் தூண் கொடுத்து, அப்போ உன் டென்ஸ் கிளாஸ்க்கு நான் வரலாமா? எனக்கு கத்து கொடுக்கிறீங்களான்னு கேட்டா ஏதும் சொல்லாம இருக்க. நான் வர வேண்டாமா? ஐயோ, அப்படியல்ல. இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. இன்னும் யாருமே ஜாயின் பண்ணல. அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும். கிளாஸ் டைமிங் எல்லாம் முடிவு பண்ணணும். நானும் மேகாவும் இல்லாத டைம்ல ஸ்கூல் பார்த்துக்க ஆள் போடணும். இத்தனை வேலை இருக்கே. அதான் உன்னை எப்போ வர சொல்லலாம்னு அப்படின்னு யோசிச்சேன் என்று கோர்வையாக பொய்யும் அல்லாது உண்மையும் அல்லாது ஒன்றை சொன்னாள். ஓ, அப்படியா? நான் வேணும்னா ஒரு ஐடியா தரவா? சொல்லு. நீயும் மேகாவும் இல்லாதப்போ நான் பார்த்துக்கவா? ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் எப்படியும் ஆள் சேராது. அப்போ நான் வர்றவங்க கிட்ட பேசி அட்மிஷன் பண்ற வேலையை பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும். ஒரு நல்ல ஆள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி என்று அவள் படபடக்க, மேகாவும் அதுவே சரி என்று சொல்ல அரை மனதை ஒப்புக்கொண்டாள் மது. அடுத்த ஓரிரு நாட்கள் அவள் இந்தியாவை சுற்றி பார்க்க செல்வதால் சனிக்கிழமை வருவதாக கூறினாள். நேரம் ஆவதை உணர்ந்து மீண்டும் பெரியவர்கள் இருந்த இடம் நோக்கி நடந்தனர். அப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் உரைக்காத ஒன்று மதுவிற்கு உரைத்தது. ரகு ஆதியிடமல்லவா சென்றான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. அப்படியென்றால் ஆதியிடம் என்ன பேசியிருப்பான்? நினைக்கும் போதே மிகவும் அயர்வாக உணர்ந்தாள். எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள். சற்று நேரத்தில் எல்லாம் ஆதியும் ரகுவும் வர, ரகுவின் முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு இருந்தது. ஆனால் ஆதியோ தலைகீழ் குழப்பம், கோபம், வருத்தம் என எந்த உணர்ச்சியுமே மேலாக காட்டுவது என தத்தளித்த மனது எல்லாவற்றையுமே காட்டியது. வந்தவன் மதுவை ஒரு முறை கூர்ந்து பார்த்தான். என்ன தெரிந்ததோ என்ன புரிந்ததோ அது காதலர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம் போலும். மனதில் எதையோ நினைத்து கொண்டு அவனும் அமைதியாக அமர, எல்லோரும் கிளம்புவதாக முடிவு செய்து இரு வீட்டாரும் விடைபெற்று சென்றனர். கார் பார்க்கிங் சென்று தங்கள் கார்களுக்கு செல்லும் முன் ஒரு முறை வினாடிக்கு குறைவான நிமிடத்தில் மதுவும் ஆதியும் பார்க்க, முன் இருந்த கார் சைடு கண்ணாடியில் இடித்து கொண்டவனிடம் கையை ஸ்வேதா அவசரமாக பற்றி, என்னம்மாமா, பார்த்து வர வேண்டியது தானே? அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை அவள். அன்று இரவு அனைவரும் நிம்மதியாக உறங்க, நான் மட்டும் உறங்காமல் இந்த வழியில் துடிக்கிறேனே என்று நினைத்து கொண்டே உறங்காமல் இருந்தது மது. ஆதி மட்டுமல்ல, ரகுவும் பிரகாஷும் இன்னும் மூவரும் கூடதான். மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்தவளுக்கு அலுப்பாக இருந்தது. எழுந்து தன் மொபைலை எடுத்து ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு ஒரு பாடலை ஒலிக்க விட்டாள். அவள் நேரமோ என்னவோ அவளுக்காகவே பாடுவது போல் அந்த பாடல் துவங்க, மாற்ற மனமின்றி கண்மூடி அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். நினைக்க தெரிந்த மனமே, உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே, உனக்கு விலக தெரியாதா? அந்த பாடல் முடியும் வரை ஏதோ ஒரு மௌன நிலையில் இருந்தவள் அது முடிந்தவுடன் தான் உணர்ந்தாள். கண்கள் தன்னையும் மீறி கன்னங்களில் நீர்க்கோலம் போட்டதை. அவசரமாக எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு கீழே சென்றாள். ஹாலில் லலிதா அமர்ந்து கொண்டிருக்க, என்ன ஆச்சு அம்மாக்கு என்று யோசித்து கொண்டே அருகில் சென்று அமர்ந்தாள். அவள் வந்து அமர்ந்ததும் கூட தெரியாமல் அவர் ஏதோ சிந்தனையில் இருக்க, அவர் மடியில் படுத்து கொண்டாள். சட்டென சுதாரித்து பார்த்தவர், என்னடா மது, தூக்கம் வரலையா என பரிவுடன் வினவ, ஆமாம்மா. நீங்க என்ன பண்றீங்க தூங்காம? ஒன்றும் இல்லடா, எனக்கும் தூக்கம் வரல. ம், பொய். நீங்க தூக்கம் வரலன்னு சொல்றது. பெரிய மனுஷி, கண்டுபிடிச்சிட்டியாக்கும். பேச்ச மாத்தாதீங்க. சரி, மாத்தல. ஐயோ அம்மா, சொல்லுங்க. என்ன யோசனை? நான் வந்தது கூட தெரியாம? எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான்டா. அந்த ஸ்வேதா உனக்கு அப்புறம் பிறந்தவ. கல்யாண தேதி முதல் கொண்டு குறிச்சிட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்ல பாதி பேர் குழந்தைகளோட இருக்காங்க. ஆனா ரகு மேகா இருக்காங்களே. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க தானேடா? அதே மாதிரி தாம்மா நானும். நேரம் வரட்டும்.
அது எப்போ வரும்? வரும்போது. என்னமோ போ. சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி என்றவாறு அவள் தலையை வருடி கொடுத்ததும் தானும் சோஃபாவில் சாய்ந்து கண் மூடிக்கொண்டார். ஏனோ அம்மாவின் இந்த தோற்றம் மகளை பாதித்தது. சிறு வயதில் அவளுக்கு பேச நடக்க சொல்லிக் கொடுத்த அம்மா, பள்ளியில் அவளை சேர்க்க ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த அம்மா, அதிகாலையில் எழுந்து அனைத்து வேலையையும் முடித்து தாமதமாக எழும் அவளுக்காக காத்திருக்கும் அம்மா, முதல் நாள் பள்ளி செல்லும்போது பெருமையில் முகமும் வருத்தத்தில் கண்களில் நீரும் மின்ன கை அசைத்த அம்மா, பள்ளி சுற்றுலா சென்றபோது பார்த்து பார்த்து பதார்த்தங்கள் செய்து 10,000 முறை ஜாக்கிரதைடா குட்டிமா என்று சொன்ன அம்மா, மகளுக்கு பிடிக்கும் என வெண்டையும் உருளையும் காய்கறி விற்பவனிடம் சண்டையிட்டு சிறந்ததாக தேடிய அம்மா, தினமும் சுட சுட சுவையாக சமைத்து ஸ்கூலுக்கு லேட் ஆகுது எனக்கும் ஒன்றும் வேண்டாம் போங்க என்று கோபத்துடன் கிளம்பும் கையில் பின்னோடு ஓடி வந்து இன்னொரு வாய் மட்டும் செல்லம் என்று ஊட்டிய அம்மா, தன் தேவைகளுக்கும் திறமைகளுக்கும் அறிந்து நாட்டிய பள்ளியில் சேர்த்த அம்மா, ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியின் போதும் ஒவ்வொரு முறை பரிசு வாங்கும் போதும் அது என் பொண்ணு என்ற சந்தோஷத்தில் அழுத அம்மா, துவண்டு விழுந்து காய்ச்சலில் அழுதபோது இரவு முழுக்க அணைத்து படுத்து இருமினால் கூட பதறி எழுந்த அம்மா, பெரிய மனுஷி ஆனபோது சேலை கட்டி அழகு பார்த்த அம்மா, வேலைக்கு செல்லும்போது உன் விருப்பமே எனது என துணை நின்ற அம்மா, இன்றும் என் எதிர்காலத்தை நினைத்து உருகுகிற உறக்கம் மறந்த அம்மா. அம்மா அம்மா அம்மா, இந்த ஒற்றை சொல்லுக்கு, அந்த சொல்லுக்கு உரியவளுக்கு தான் எத்தனை சக்தி. மெல்ல லலிதாவின் கையை பற்றி வருடினாள் மது. அம்மா, சொல்லுடா. என் கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உன் முடிவு தாண்டா என்னோடதும். ஒரு நிமிடம் தலை நிமிர்த்தி அன்னையை உற்று நோக்கினாள். நீங்க ஏதும் நினைக்கலையா? சொல்லுங்க அம்மா. எதை பத்திடா கேட்குற? என்ன சொல்லட்டும்? இன்னைக்கு அந்த பையன் வந்து பேசுனதை பத்தி.